எம்ஜிஆர் சொந்தமாக 3 படங்களை தயாரித்தார். நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், அடிமை பெண். இதில் நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய 2 படங்களை எம்ஜிஆரை இயக்கினார். மற்றொரு படமான அடிமை பெண் படத்தை அவர் இயக்கவில்லை. தானே சிறந்த இயக்குநராக இருந்தும் தனது சொந்த படத்தை இயக்கும் வாய்ப்பை வேறு இயக்குனருக்கு கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பெருமையை பெற்றவர் இயக்குனர் கே. சங்கர். நல்லவன் வாழ்வான் படப்பிடிப்பு மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்த போது முதலாக எம்ஜிஆரை சந்தித்தார் கே. சங்கர். தாம் பணியாற்றிய படங்களை பற்றி கே. சங்கர் கூறிய போது ஒவ்வொரு படத்திலும் சிறந்த காட்சிகளையும் சாட்டுகளையும் குறிப்பிட்டு எம்ஜிஆர் பாராட்ட, இந்த அளவுக்கு தனது படங்களை கவனித்திருக்கிறாரே என்று வியந்து போனார் கே. சங்கர். ஜி.என். வேலுமணி தயாரிப்பில் தான் நடிக்கும் பணத்தோட்டம் படத்தை கே. சங்கர் இயக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார். சங்கர் அதுவரை எம்ஜிஆர் பாணியிலான படங்களை இயக்கியதில்லை. இந்த தயக்கத்தால் கதையை காரணம் காட்டி படத்தை தட்டி கழிக்க விரும்பினார். ஆனால் கதையை மாற்றும்படி எம்ஜிஆர் கூறிவிட்டதால் கள்ளநோட்டு பிரச்சனையை மையமாக வைத்து 18 நாட்களில் தயாரிக்கப்பட்டது பணத்தோட்ட படம். எம்ஜிஆர் படங்களில் வேலை செய்தால் நிறைய குறுக்கீடுகள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும் என்று பட உலகில் பயமுறுத்தி இருந்தார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அவர் நல்ல ரசிகர். ஒவ்வொரு காட்சியையும் கேமரா கோணத்தில் கண்டு மகிழ்வார் என்று சங்கர் பின்னர் தனது அனுபவத்தை குறிப்பிட்டார். பணத்தோட்ட பட வெற்றிக்கு பின் சங்கரிடம் எம்ஜிஆர், என் படத்தை டைரக்ட் செய்ய தயங்கினீர்களே, இப்போது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சங்கரின் பதில், என்னை மன்னித்து விடுங்கள் என்று. பின்னர் கலங்கரை விளக்கம், சந்திரோதயம், குடியிருந்த கோயில், உழைக்கும் கரங்கள், பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்றும் வாழ்க என்று இருவர் கூட்டணியில் வெற்றி படங்கள் பல வந்தன. தனது சொந்த தயாரிப்பான அடிமை பெண் படத்தை இயக்கும் வாய்ப்பை சங்கருக்கு எம்ஜிஆர் கொடுக்கும் அளவுக்கு இருவரின் நட்பு பலப்பட்டது. படத்தை ஜெய்ப்பூரில் எடுக்கலாம் என்று யோசனை சொன்னதே சங்கர்தான். அதை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். சாதாரணமாகவே எம்ஜிஆர் செலவு செய்வார். தனது சொந்த படம் என்றால் கேட்கவா வேண்டும்? படத்துக்காக மட்டுமின்றி படப்பிடிப்பு குழுவினருக்கும் எந்த குறையும் வைக்காமல் தாராளமாக செலவு செய்தார். பாலைவன பகுதியில் குடிநீர் கிடைப்பது கஷ்டம் என்பதால் கொக்கோ கோலா வேனையை கொண்டு வந்து நிறுத்தினார். ஜெய்ப்பூர் அரண்மனையில் 6வது மாடியில் உள்ள மன்னரின் அறையில் காட்சிகளை படமாக்கினால் நன்றாக இருக்கும். ஆனால் தரையில் உள்ள விரிப்புக்கு பதிலாக சன்மைக்கா பதித்து காட்சிகளை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது சங்கரின் யோசனை. சன்மைக்கா அறிமுகமான சமயம் அது. எம்ஜிஆர் உடனே டெல்லிக்கு ஆள் அனுப்பி விமானம் மூலம் சன்மைக்காவை வரவழைத்தார். அந்த நாளிலேயே அதன் மதிப்பு ரூபாய் 40,000. படத்தின் காட்சிகள் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக அரண்மனையில் தன் செலவிலேயே சன்மைக்காவை பதித்து விட்டார் எம்ஜிஆர் அவர்கள். 1000 நிலவே வா பாடலின் இறுதியில் வரும் காட்சிகள் அந்த அறையில்தான் படமாக்கப்பட்டன. கலங்கரை விளக்கம் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது தன் மகளுக்கு வரன் பார்த்து வரும் விஷயத்தை எம்ஜிஆரிடம் சங்கர் சொன்னார். கல்யாண வயதில் உங்களுக்கு மகள் இருக்கிறாளா? கொஞ்சம் இருங்கள் என்று கூறிய எம்ஜிஆர் உடனே தனது அண்ணன் சக்கரபாணிக்கு போன் செய்து, சங்கரின் பெண்ணை நம்ம ராமுவுக்கு பார்த்தால் என்ன என்று கேட்டார். சங்கருக்கோ தயக்கம் ஒரு பக்கம், மகிழ்ச்சி மறுபக்கம். சார், ஏன் அவசரப்படுறீங்க என்றார். அதற்கு, ராமுவை நான் தான் வளர்த்து படிக்க வைத்தேன். அவன் என் பையன். அவனுக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டார். சங்கர் அவரது சம்மந்தியானார். ஐயப்ப பக்தரான சங்கர் எம்ஜிஆர் படங்களை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது மட்டுமின்றி அவருக்கே சம்மந்தியாக என்னை ஆக்கியது ஐயப்பனின் கருணை என்று சிலிர்த்து போனார். இன்று போல் இன்றும் வாழ்க்கை படத்தின் படப்பிடிப்பு கர்நாடக மாநிலம் மணிப்பாலில் நடந்தது. அந்த சமயத்தில் கொல்லூரில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு முதலில் எம்ஜிஆரை சங்கர் அழைத்து சென்றார். கோயிலுக்கு பின்புறம் சங்கர பீடம் இருக்கிறது. அங்கேதான் ஆதிசங்கரர் தவம் செய்து பின்னர் மூகாம்பிகையை பிரதிஷ்டை செய்தார். சிறப்பு அனுமதி பெற்று சங்கர பீடத்தின் உள்ளே எம்ஜிஆர் தனிமையில் தியானம் செய்ய சங்கர் ஏற்பாடு செய்தார். 1 மணி நேரத்துக்கு பின் வெளியே வந்த எம்ஜிஆர், நிம்மதியாக இருந்த இந்த தருணத்தை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது என்று கூறியிருக்கிறார். சங்கர் வீட்டில் மற்றொரு திருமணத்தின் போது அவருக்கு பண உதவி செய்வதாக கூறியவர்கள் கடைசி நேரத்தில் கைவிட்டனர். திருமண வரவேற்பு நடந்து கொண்டிருந்தது. அது முடிந்தவுடன் வேலை செய்தவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கிக் கொண்டிருந்தார் சங்கர். திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்த எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்திவிட்டு சங்கர் கையில் 2 பாக்கெட்டுகளை திணித்தார். அவற்றில் சங்கருக்கு தேவையான பணம் இருந்தது. மகாபாரத கர்ணன் கூட கேட்டவர்களுக்கு தான் கொடுத்தான். கேட்காமலேயே மற்றவர்களுக்கு கொடுத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். சினிமாவில் லாபம் மட்டுமே நினைப்பவர்களுக்கு மத்தியில் தரமான சிந்தனைகளையும் ஒழுக்கம் தரும் பண்புகளையும் தமது படங்களின் கதாபாத்திரங்களின் மூலம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அநாகரிக வார்த்தைகளை பேசுதல், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்றவற்றை தமது படங்களில் முற்றும் தவிர்த்த எம்ஜிஆர் அவர்கள்
நடிகன் என்பதையும் மீறி சமுதாய பற்றாளராகவும் பரிணமித்தார். எம்ஜிஆர் ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய கருத்துக்களை வசனமாக இடம்பெற செய்வார். அவை மக்கள் மனதில் மிகவும் பிரபலமடைந்தன. நாடோடி திரைப்படத்தில் படிக்கிறவங்க புத்திசாலியாகலாம், எல்லோரும் அறிவாளியாக முடியாது, அனுபவம் தான் அதை தர முடியும் என்று சொன்னார். நம் நாடு திரைப்படத்தில் எனக்குள்ள மூலதனம் என்ன தெரியுமா, மக்களுடைய அன்பும் என்னுடைய நாணயமும் தான், அதுக்கு என்றுமே மோசம் வராது என்று சொன்னார். தாயை காத்த தனையின் திரைப்படத்தில் பிள்ளைகளின் ஆசையை தீர்த்து வைக்கும் பெற்றோர்கள் இருந்துவிட்டால் நாட்டில் தற்கொலை என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது என்று சொன்னார். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் யாரோட தாகமாக இருந்தாலும் தாகத்தை தீர்ப்பதுதான் தண்ணீரின் கடமை என்றார். விவசாயி திரைப்படத்தில் நாம் பிறர் திருந்துவதற்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர கெடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்று சொன்னார். கணவன் திரைப்படத்தில் சத்தியம் சில நேரம் தூங்கும், ஆனால் என்றுமே சாகாது என்று சொன்னார்.